ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு அன்பே ட்ரேட்ஸ். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா என்னோட 2026 ட்ரேடிங் கோல்ஸோட வீடியோ பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் லாஸ்ட் வீக் எடுத்த ட்ரேடிங் செட்டப்ஸ் அதோட என்னோட ப்ராஃபமோட கரண்ட் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபை தட்டி விட்ருங்க. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ட்ரேடிங் கண்டென்ட்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடர். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே வந்துட்டு அந்த வீக்கோட அப்கமிங் வீக்கோட ட்ரேட்ஸ் எல்லாமே செட்டப்ஸ் எடுத்து வச்சுருவேன். ஆக்சுவலாக நீங்கள் தமிழில் பார்த்தா வந்திருப்பீங்க. லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு $800 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன், விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 3 அக்கௌண்ட்ஸில் வந்து 12% ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிபிபியூஎஸ்டியில் வந்து ஒரு சூப்பர்வான என்ட்ரி கிடச்சிச்சு எனக்கு. என்னோடய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 தான் பேஸ் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் திங் இஸ் ட்ரெண்டு, செகண்ட் ஒன் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தேர்ட் ஒன் வந்துட்டு என்ட்ரி சிக்னல். அதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் போய்ட்டு டெய்லியில் போய் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஏஓஐ தெரியுது. பார்த்தீங்கன்னா ஏஓஐனா ஒன்றுமே இல்லை, சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா, அந்த ஏஓஐலேருந்து அதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பண்ணி மேலே ஒரு புஷ் பண்ணுதுன்னா அதான் வந்து சப்போர்ட். எக்ஸாம்பிள் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதான் வந்துட்டு சப்போர்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 டச்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் வீக்லி போனேன். வீக்லி போயிட்டு ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிபிபிஎஸ்டியில் வந்து ட்ரெண்ட் வந்துட்டு புல்லிஷாக இருந்துச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு டெய்லி போனேன். டெய்லியும் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து புல்லிஷாக தான் இருந்துச்சு. அது போக ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி குட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. 4 5 6 டச் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த டெய்லியில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஸ்டிக் இருக்கிறது. அந்த ரிஜெக்ஷன் கேண்டில் ஸ்டிக்னு ஒன்றும் இல்லை, அந்த விக்காக இருக்குது, இல்லை வந்துட்டு ஒரு என்கல்ஃபிங் இது மாதிரி இருக்கிறது தான் ரிஜெக்ஷன் கேண்டில்னு சொல்லுவோம். ஒரு நாள் ரிஜெக்ஷன் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 4 hour போனேன். 4 hour போயிட்டு இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல. இருங்க, மார்க் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான பிரேக் அண்ட் ரீடெஸ்ட். பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ரீடெஸ்ட் ஆன இடத்துல வந்து நான் என்ன வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, என்னோடய லாஸ்ட் வீக்கு, அதாவது இந்த வீக் ஓப்பன் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு, அதனால் நான் இந்த இடத்துல ட்ரேட் இது பண்ண முடியல. ஸோ அடுத்த ஒரு பிரேக் அண்ட் ரீடெஸ்ட்டில் வெயிட் பண்ணேன். அதான் அந்த பிரேக் அண்ட் ரீடெஸ்ட். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஸ்டிக் இல்லை ஏதோ ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் ஸ்டிக் கிடைக்குமான்னு பார்த்தேன். எனக்கு ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் ஸ்டிக் நல்லாவே கிடச்சிச்சு, ப்ளஸ் ரிஜெக்ஷனும் நடந்துருந்துச்சு. மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நடுவில் பையர்ஸ் செல்லர்ஸால் இதுக்கு மேலே புஷ் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு 1 hour போயிருந்தேன் என்ட்ரிக்கு. 1 hour போய் செக் பண்ணால் ஒரு ப்ராப்பரான எஸ்ஓஸ் நடந்துருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் ஸ்டிக் பாருங்கள், ரொம்ப பெரிய லார்ஜ் விக்கு. இந்த மாதிரி விக்கு இருந்தாலே என்னென்னா வந்துட்டு இதுக்கு மேலே செல்லர்ஸால் புஷ் பண்ண முடியல, பையர்ஸ் வந்து நிறையா பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் ஸ்டிக் நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, மேலே வந்து ஒரு புஷ் நடந்திருக்கு, திரும்ப போயிருக்கு, திரும்பி இது வந்திருக்கு. இதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஒரு புஷ் ஆகிருக்கு, ரிஜெக்ஷன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நான் போயிட்டு 30 minutesல் பார்க்கும்போது ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் ஸ்டிக் கிடச்சிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த என்கல்ஃபிங் 30 minute கேண்டில் வந்து என்னோடய என்ட்ரி போட்டேன். என்ட்ரி போட்டு ஆக்சுவலாக வந்து நான் ஸ்விங் ட்ரேடர்னால எனக்கு வந்து டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆக ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் வந்து என்னோடய என்ட்ரி வந்து மண்டே ஒரு 6:30 PM போல் என்ட்ரி பண்ணியிருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக அந்த 4 hour கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு உள்ளேயே வந்து என்னோடய டேக் ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 6:30க்கு என்ட்ரி பண்ணியிருந்தேன். 4 hour கேண்டில் வந்து 11:30 க்ளோஸ் ஆச்சு. 11:30க்கே வந்துட்டு என்னோடய டேக் ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1:2 ப்ராஃபிட் எடுத்திருந்தேன். 3 ப்ராஃபிட் அக்கௌண்ட்னால வந்து ஒரு 8% ப்ராஃபிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூரோ கேடில் பார்த்திங்கன்னா ட்ரெண்டு பார்த்தேன். ட்ரெண்டு வீக்லியில் பார்த்திங்கன்னா புல்லிஷாக இருந்துச்சு. ஓகே, நான் எடுத்து டெய்லியில் போய் செக் பண்ணி பார்த்தேன். டெய்லியுமே வந்து புல்லிஷாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டெய்லியில் வந்துட்டு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மார்க் பண்ணேன். அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் இருந்துச்சு. மொத்தம் 4 ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டச்சஸ் இருந்துச்சு. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது, ரிஜெக்ஷன் தெரியுது டெய்லியில். நெக்ஸ்ட்டு 4 hour என்ட்ரி போனேன். 4 hourல பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மால் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மார்க் பண்ணேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி பார்த்தீங்களா, இங்கே ஒரு டச் பாயிண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸு. சாரி கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், அடுத்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்க்கலாம். அதில் வந்து நான் ஒரு பிரேக் அண்ட் ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்ஸ் அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பிரேக் பண்ண உடனே எனக்கு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒரு 2 4 hour கேண்டில் வந்து நல்லா ப்ராப்பராக ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய என்ட்ரிக்காக 1 hour போனேன். 1 hour பார்த்தா இங்கே ஒரு லிட்டில் பிட் ஆஃப் கன்சால்டேஷன் இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா என்னோடய இப்போ என்ன ரிஜெக்ஷன் கேண்டில் இருந்துச்சு. என்னோடய என்ட்ரி எடுத்தோடனே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு. இதனால தான் வந்துட்டு உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து எப்பவுமே ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. உங்களோட ட்ரேட் வந்து ப்ரீத் பண்ணுற கொஞ்சம் ரூம் கொடுக்கணும். என்னோடய ஸ்டாப் லாஸ் எப்பவுமே எப்படி இருக்குன்னா, ப்ரீவியஸ் 4 hour கேண்டில் க்ளோஸோட ஒரு 10 pips கீழே வைப்பேன். இதே வந்துட்டு நான் வந்து ஷார்ட் என்ட்ரி பண்ணுறேன்னா 10 pips அப் வைப்பேன்.
ஸோ பார்த்திங்கன்னா இதான் என்னோடய ஸ்டாப் லாஸோட ஸ்ட்ராட்டஜி. பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரேட் வந்துட்டு ஃபுல்லாக எஸ்எல் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் போயிட்டு திரும்ப இந்த ப்ரீத்திங் ரூம் இருந்தனால மட்டும்தான் திரும்ப மேலே வந்து டேக் ப்ராஃபிட் போச்சு. இது வந்து இந்த ட்ரேட் பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஈவினிங் 6 o'clock எடுத்திருந்தேன். 6 o'clock எடுத்தும்போது 9 o'clock வந்து இந்த மாதிரி எஸ்எல் ஹிட்டாக போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது என்னோடய ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரேட் வந்து 1:1 போனோடனே வந்துட்டு எஸ்எல் தூக்கிட்டு வந்து பிரேக் ஈவனில் வச்சுருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்கள் ட்ரேடுக்கு எப்போயுமே வந்துட்டு ப்ரீத்திங் ரூம் நிறையா கொடுக்கணும். ஸோ திரும்ப என்னோடய ட்ரேட் வந்து பிரேக் ஈவன் வந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரேட் வந்து டிபி ஹிட் ஆட்டுன்னு வெயிட் பண்ணி அதே மாதிரி டிபி ஹிட் ஆச்சு. ஸோ இந்த வீக்கில் வந்து மொத்தம் ப்ராஃபிட் வந்து 12% பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராஃபார்ம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சாரி கைஸ், ப்ராஃபார்ம் ரிவ்யூ போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபண்டிங் பிப்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்துட்டு 7.2% லாஸில் இருந்துச்சு. இந்த வீக் பார்த்திங்கன்னா ஒரு 4% ப்ராஃபிட்னால 2.5% இது கொண்டு வந்துட்டேன் ட்ராடவுனுக்கு. இன்னொரு 2.5% தான். அது போக வந்து ஒரு 5% ப்ராஃபிட் பண்ணால் ஃபண்டட் ட்ரேடர் ஆயிடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிஎஃப்டியில் வந்து 2 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஒன்று $10,000. இந்த அக்கௌண்ட் வந்துட்டு ஒரு 7.5% ட்ராடவுனில் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் வீக் எடுத்த 2 ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட்னால ஒரு 4% ப்ராஃபிட் பண்ணி இப்போ 2.5% தான் ட்ராடவுன் இருக்குது. நெக்ஸ்ட்டு புதுசாக ஜிஎஃப்டிலேருந்து ஒரு $5,000 அக்கௌண்ட் வந்து ஒரு அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து டிசம்பர் மந்த் எடுத்ததுனால அது ஒரு $30 லாஸ். இப்போ இந்த ப்ரீவியஸாக எடுத்த 2 ட்ரேடுமே ப்ராஃபிட்னால இந்த அக்கௌண்ட் வந்துட்டு ஒரு 3.5% ப்ராஃபிட்டில் வச்சுருக்கேன். ஓகே கைஸ், இதான் வந்துட்டு என்னோடய ப்ராஃபார்மோட ரிவ்யூ. இனிமேல் பார்த்திங்கன்னா வந்து வீக்லி 2 வீடியோஸ் போகலான்னு இருக்கேன். ஒன்று வந்துட்டு என்னோடய ட்ரேட் என்ட்ரி என்ன ட்ரேட் பண்ணியிருக்கப்போ இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இது மாதிரி. இன்னொன்று வந்துட்டு சண்டே ஸ்விங்ஸ்னால் என்னென்னா உங்களுக்கே தெரியும். ப்ரீவியஸ் அப்கமிங் வீக்ஸான ட்ரேடை வந்து இப்போயே வந்துட்டு நான் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பேன். எதை எடுக்கலாம் எதை எடுக்க வேணான்னு. அதுவும் ஒரு வீடியோ போடல இருக்கேன். உங்களோட சஜஷன்ஸ் வச்சுருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.